செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஷ்ஷு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு பக்கோடா. அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சீச்சிக்கலாம். சீக்கலாம். சீச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்க சீவுறதில் எடுத்து இந்த மாதிரி நைஸாக பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இதை சீச்சு எடுத்தாச்சு. அடுத்து தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மைதா, அடுத்து சால்ட் தேவையான அளவு, கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிணைஞ்சிக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐஸ் வேறு வந்துடுச்சா. ஐஸ்னால் நம்மளுக்கு பிடிக்குமே, அதான் சொல்லிட்டு நாங்கள் 2 ஆளுக்கு ஒரு ஐஸ், 10 ஐஸு நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இந்த ஐஸ்லாம் யார் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம். 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம தாச்சில் எண்ணெயை ஊற்றி இது பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அப்படியே கொதிக்கிறத பாருங்கள். கொதிக்கிறதுன்னு நம்ம காஞ்சதுக்கப்புறம் போடலாம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து போயிட்டுலாம். போடு சார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பொரிஞ்சு வருதுன்னு. நம்ம நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துடலாம். ரெண்டாவது ரவுண்டு பாருங்க. மெதுவாக போடலதா. மூணாவது ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சமைக்கிற அறிவாளி மூஞ்ச பாருங்க. எப்படி பொரியுது பாருங்க. பொரியுது பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம சுற்றி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும்.